இந்த சண்டே நம்ம வீட்ல சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு எப்பவும் போல நானே வீட்ல மசாலா ரெடி பண்ணிட்டு, நீ கடையில வாங்குற மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்கணும். இதுக்கு வந்து ராவாவே அரைச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா ஓரமா அரைச்சு வச்சுட்டு, அப்புறம் இன்னொரு மசாலா அரைச்சுக்கிட்டேன். இது தொன்ன பிரியாணி பண்ணுவோம்ல, அந்த ஸ்டைல்ல தான் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அது கூட இந்த பச்சை மிளகா, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அந்த மாரி. பிரியாணிக்கு ஒரு 1/2 கேஜி அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ ஊற வச்சுக்கிட்டேன். அது கூடவே வெங்காயம், தக்காளிலாம் அரைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து லெக் பீஸா வாங்கிட்டேன். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு. குக்கர வச்சுட்டு எண்ணெய், நெய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இல ஆட் பண்ணி நல்லா வெடிச்சோனே, நம்ம அரைஞ்சு வச்சிருக்க பெரிய வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் வதக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு, நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிரா. நல்லா அதெல்லாம் கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முக்கா பதம் வெந்துரும். 1:1ங்கிற ரேஷியோல வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஐஸையும் ஆட் பண்ணிட்டு, லைட்டா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு, கடைசியா கொத்தமல்லி புதினா லைட்டா மேலாப்புல தூவி விட்டு தம் போட்டு இறக்குனீங்கன்னா, அப்படியே கமகமன்னு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பிரியாணியே பண்ண தெரியாதுன்னு சொன்னா கூட இந்த மாரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டா சூப்பரா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.